சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுத்து விடலாம். ஸ்கூலுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். ஹெல்தியானது கூட. முதல்ல இனிப்பு பணியாரம், 2வது பூண்டு முறுக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டீ, காஃபிக்கு கூட நீங்க சாப்பிடலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து இத செய்யலாம். இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரௌனி. அதுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மைதா இல்லாம பண்ண போறோம். ஓட்ஸ்ல. நல்லா ஸ்பாஞ்சியா, ஃபஜ்ஜியா இருக்கும். அதுக்கப்புறமா நெய் உருண்டைன்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. அந்த காலத்து ரெசிபின்னு சொல்லலாம். அதுவும் சுகர் இல்லாம வெல்லத்தில பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம முதல்ல பார்க்க போறது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பஞ்சு போல ஒரு பணியாரம் தான். அதுவும் வெல்லத்த வச்சு பண்ண போறோம். சிம்பிளா, ஹெல்தியா கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல பஞ்சு போல ஒரு வெல்ல பணியாரம். அதாவது ஸ்வீட் பணியாரம்னு சொல்லுவோம். இதில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். இது கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இதில் நெய்யெல்லாம் குறைவாக தான் போட்டிருக்கேன். நம்ம வந்து கேரளாவில் எப்படி உண்ணியப்பம் பண்ணுமோ அதே மாதிரியே தான். இதுக்கு 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம், இல்லை இட்லி ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து 1/4 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் ரைஸ் பிடிக்காதவங்க திணை, வரகு இது கூட போட்டுக்கலாம், ராகி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சாகணும். நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க. இந்த தண்ணி யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி இருக்கணும். தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் மாதிரி தான் நாட்டு சர்க்கரையும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம ஊற வச்ச அரிசி, உளுந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தேங்காய் 1 கப் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அந்த நாட்டு சர்க்கரையோட சிரப் அதை ஊற்றிக்கலாம். ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் போடுறோம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்பவும் தனியாக இருக்க வேணாம். இங்கே பாருங்கள், இதுதான் பணியாரத்தோட கன்சிஸ்டன்சி. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புளிக்க வச்சு பண்ணும்போது அதனோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும் புளிக்கிறதுக்கு. ஒரு சில டைமில் குளிர்காலத்தில் புளிக்காது. அந்த டைமில் நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சம் போடுவோம். நான் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து முந்திரி, திராட்சை அவ்வளோதான். இதை வந்து நெய்யில் வறுத்தும் போடலாம். இப்போ பேக்கிங் சோடா நான் போடுறேன், கொஞ்சம் தண்ணி. ஏன்னா குளிர் அப்படிங்கிறதுனால பெங்களூரில் சரியாக புளிக்கலை, கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆகும். அதனால நான் பேக்கிங் சோடா போடுறேன். நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னா நல்லா வெயில் இருக்கும், அதனால் சீக்கிரமாகவே புளிச்சிடும் ஒரு 5 மணி நேரத்தில். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாவே நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும் அந்த மாவு. இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக அப்படியே பணியாரம் ஊற்றிடலாம். நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நம்ம உண்ணியப்பம் பண்ணுற மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் நெய் வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேவையான அளவு நம்ம ஊற்றிட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரணும். இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் அவசரமாக எடுத்தீங்க அப்படின்னா வேகாது. அது வந்து வேகலை அப்படின்னாவே டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேக் மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு நல்லா உப்பி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரை போட்டதுனால. இதை மூடி வச்சிடலாம். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆக பார்க்கும். ஸோ எப்போவுமே நமக்கு மிடில் இருக்கிறது, ஃப்ளேம் அதிகமாக இருக்கிறதுனால மிடில், ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். மற்றபடி சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துடும். இதை திருப்பி போடுங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி போட்டு தேவைப்பட்ட நெய் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஊற்றிட்டு நல்லா குக் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம ப்ரௌன் ஆக வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுக்கணும். உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. பட் நெய்யோட டேஸ்ட் வந்து ஆயிலில் வராது. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு.
ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ராகியில் போட்டிருக்கேன் வீடியோ, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் நீங்கள் போய் உத்தமி கிச்சனில் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு உப்பி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் வரைக்குமே நான் சொன்ன மாதிரி கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துவிடல, டீ காஃபி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். இதில் 4 பணியாரம் சாப்பிட்டாவே நம்மளுக்கு அப்படியே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இதே ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் ராகி மாவில் வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் முழு ராகியை வந்து ஊற வச்சு பச்சரிசியோடு சேர்த்து அரைச்சும் பணியாரம் பண்ணலாம். பேக்கிங் சோடாலாம் வந்து பெருசாக தேவைப்படாது நீங்கள் நல்லா புளிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறது பதிலாக பால் ஊற்றியும் பண்ணலாம். இதுக்கப்புறமா ஓட்ஸ் ப்ரௌனி பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக ஓட்ஸ் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கோதுமை மாவோ மைதாவோ இல்லாமல் பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம். நீங்கள் பேக்கரியில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இந்த அளவுக்கு மாவு எதுவும் மிக்ஸ் பண்ணாமையும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நம்ம வீட்டில் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ரோல்டு ஓட்ஸ், நார்மல் ஓட்ஸ் எது வேணாலும். இப்போ இது மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ 2 எக்கு போட்டுக்கலாம். இந்த 2 எக்குக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட போட்டுக்கலாம். இல்லை கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக பீட் பண்ணுங்கள். இப்போ ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பவுடர் சுகர் வந்து கொஞ்சம் போடணும், ஷைனிங்காகவும் டேஸ்ட்டுக்காகவும். வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட ஸ்மெல்லே இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லாம் நமக்கு தேவையில்லை. கையிலேயே 2 தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். 2 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். இப்போது மெல்டட் பட்டர் இல்லைன்னா நெய் ஒரு 1/4 கப் ஊற்றிக்கலாம். ஆயில் நீங்கள் நெய் பிடிக்காதவங்க ஆயில் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் வந்து போடுறோம். ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். இதில் நான் எந்த ஒரு டார்க் சாக்லேட்டையுமே நான் வந்து உருக்கி ஊற்றலை. நீங்கள் தேவைப்பட்ட ஒரு 100 கிராம் டார்க் சாக்லேட்டை டபுள் பாய்லர் மெத்தடில் உருக்கி கூட ஊற்றலாம். இல்லைனா ஒரு பேனில் பட்டரும் டார்க் சாக்லேட்டும் போட்டு அதை நல்லா வந்து மெல்ட் பண்ணிவிட்டு உருக்கிட்டு அதை கூட நீங்கள் ஊற்றலாம். பேட்டர் வந்து நல்லா ஷைனிங்காக வரணும். இப்போது அரைச்சி வச்ச ஓட்ஸை வந்து போட்டுடலாம். இதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வரமாவு எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இன்கேஸ் உங்களுக்கு லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா பால் கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நீங்கள் ப்ரௌனிக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கன்சிஸ்டன்சியெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் அதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராக பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே வந்து ஒரு 1/4 கப் ஓட்ஸ் கூட நீங்கள் போடலாம். அதாவது முழுசாக இருக்கிற ஓட்ஸ் வந்து போடலாம். பட் நான் அதெல்லாம் எதுவும் போடலை. இப்போ சாக்லேட் சிப்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டைமில் பேட்டர் பார்த்தா தெரியும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போது பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கிறது வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ரௌனிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாக்லேட்டோட இது இன்னும் தெரியணும்னா எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து கிளாசிக்காக இருக்கும். இப்படி ஈவனாக தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு இடத்துல உப்பி இருக்கும், இன்னொரு இடத்துல அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி டேப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை. பேக்கிங் பவுடர் மட்டும் நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பேக்கிங் பவுடர் வேணான்னாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே வந்து ஓடிஜியில் இல்லை அவனில் வைக்கலாம். அவன் இல்லை ஓடிஜி அப்படிங்கிறது 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 35 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு சில அவனில் 30 மினிட்ஸ்க்குள்ளேயே கூட நமக்கு ரெடி ஆகிடும். ஒரு பர்ஃபெக்டான டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு எனர்ஜி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம்.
வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும்போது ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அப்போ நீங்கள் இதை கூட செஞ்சு சாப்பிட்லாம். இன்கேஸ் உங்களுக்கு சுகரோ ப்ரௌன் சுகரோ பிடிக்கலனா கூட, நாட்டு சர்க்கரையெல்லாம் பிடிக்கலனா, நீங்கள் வந்து டேட்ஸை நல்லா பாலில் ஊற வச்சோ இல்லை சுடுதண்ணியில் ஊற வச்சோ நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கூட போடலாம். கூடி சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன். ஒரு பர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைலில் ஒரு ப்ரௌனி, அதுவுமே வந்து கோதுமை மைதா இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஓட்ஸில் பண்ணியிருக்கோம். கூடி சீக்கிரமாக ராகிலையும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோம். ஸோ இந்த ஓட்ஸ் ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா, ராகியிலேருந்து ஆரம்பித்து மில்லட்ஸ், அதாவது திணை, இது எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். நீங்கள் வந்து கம்பு கூட ஈவன் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கூட. சிம்பிளான ஹெல்த்தியான மாவு உருண்டை இல்லைன்னா நெய் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகரெல்லாம் இல்லை, வெல்லம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, உகாதி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது கூட. குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கூட. இது சொதன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சிடணும். வாஷ் பண்ணி காய வச்சுருங்க. நம்ம கடையிலலாம் வாங்கும்போது அது மாதிரி முன்னாடி பண்ணிடணும். இப்போ இந்த பாசிப்பருப்பு போட்டதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து கலர் மாறணும், ஆனால் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. அந்த மணம் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி வறுக்கும் போதே இந்த பாசிப்பருப்பு வெந்துடணும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு ஒரு நல்ல ஃபைனான பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ நெய் உருண்டைக்கு ரொம்ப கரகரப்பாக இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு கரகரப்பாக அரைச்சாலும் டேஸ்டெல்லாம் எதுவுமே மாறாது. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் சலிச்சுக்கலாம். இப்போ இதுலேயே 3/4 கப் வெள்ளைப்பொடி போடுறேன் நான், ஜாகரி பவுடர். நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயே நான் ஏலக்காய் பவுடர் போடுறேன். நீங்கள் ஏலக்காய் கூட 2-3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு, நமக்கு ஏலக்காயும் பாசிப்பருப்பும். வெல்லம் பிடிக்காதவங்க நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே அரைக்கும்போது சுகர் போட்டு அரைச்சிக்கோங்க. தனித்தனியாக அரைச்சும் போடலாம். லார்ஜ் லெவலில் பண்ணும்போது நீங்கள் அப்படி பண்ணலாம். ஸோ ஒரு கப்பெல்லாம் போட்டு பண்ணும்போது எல்லாம் நீங்கள் ஒன்றா போட்டு அரைக்கிறது நல்லது. இப்போ 1/3 கப் நெய் ஊற்றுறேன், அதாவது 80 ml நெய். இதை வந்து நல்லா சூடு பண்ணணும், ஆனால் ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது. இப்போ முந்திரி வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் திராட்சை கூட போட்டுக்கலாம். ஆனால் நெய் உருண்டையில் திராட்சை எல்லாம் தேவையில்லை. இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல சூடான நெய்யை கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கரண்டியில் முதல்ல மிக்ஸ் பண்ணணும். நெய்யை ஒரே அடியாக ஊற்றிடாதீங்க. ஆனால் 1/3 கப் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த லட்டுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சூடாக இருக்கிறதுனால முதல்ல நம்மளால் கையில் பிசைய முடியாது. அதனால தான் ஸ்பூனில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சூடெல்லாம் ஆறிடும், உடனே ஆறிடும் மாவில் போடும்போதே. அதுக்கப்புறம் நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கருப்பட்டி பிடிக்கும் அப்படின்னா கருப்பட்டியை துருவி நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம். ஆனால் கருப்பட்டியில் கொஞ்சம் தூசு இருக்குது, அதனால் நீங்கள் கருப்பட்டி பாகா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. கருப்பட்டி பாகு செய்யணுன்னா 1 கப் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதில் ஊற்றி நீங்கள் பண்ணலாம். அதையுமே கொஞ்சம் ஊற்றி பண்ணுங்கள். ஒரே அடியாக ஊற்றிட்டிங்கன்னா இது அப்படியே கொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, எக்ஸ்ட்ரா மாவு போடணும். உங்கள்கிட்ட மாவு வந்து வறுத்து அரைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலையை அரைச்சி போடலாம். ஆனால் நெய் உருண்டை வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் பண்ணுவாங்க, பாசிப்பருப்புலேயும் பண்ணுவாங்க. உங்களுக்கு தப்பாயிட்டால் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இது நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பிடிக்க முடியுமான்னு பாருங்கள். உதிர மாதிரி இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் அந்த நெய் இருக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா. நான் கொஞ்சம் தான் உங்களை ஊற்ற சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நெய்யை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெய் உருண்டையெல்லாம் பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது, நல்லா பிடிக்க வரணும், உதிர்ந்துடக்கூடாது.
அதே சமயம் நெய் அதிகமாக ஊற்றி சொதன ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போயிடும் சீக்கிரமாகவே. ஸோ இதுவுமே அந்த ஈரத்தன்மை இல்லைனாவே அது ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து கொங்கு நாடு கிராமத்தில் நாட்டு சர்க்கரை கருப்பட்டிலையும் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதே வெள்ளத்தில் உங்களுக்கு நெய்யே வேணாம் ஆனால் நெய் உருண்டை சாப்பிடணுன்னா நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு, இல்லைன்னா போடாமல் கூட நீங்கள் வெள்ளத்தை காய்ச்சி கூட ஊற்றி பண்ணலாம். ஆனால் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நெய் வந்து ரொம்ப நல்லது கூட. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் சுகரில் பண்ணும்போது அது ஒயிட்டாக இருக்கும். நான் வீடியோ போடுறேன் சுகரில் எப்படி பண்ணுறதுன்ட்டு. பட் கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகரில் பண்ணுறதை விட நாட்டு சர்க்கரையில் வெள்ளத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. வெள்ளைப்பொடி இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் முதல்ல ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த லட்டே பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் ஒரு சில கிராமத்தில் வெள்ளத்தில் பண்ணுவாங்க. இதில் வந்து முந்திரி எல்லாம் வறுத்து போடணும்னு அவசியம் இல்லை. குழந்தைகளுக்காக முந்திரி போடலாம். ஏன்னா நமக்கு பாசி பருப்பே நல்ல ப்ரோட்டீன் அதிகமானது தான். ஸோ எனக்கு கடைசி வரைக்குமே நான் எக்ஸ்ட்ராலாம் நெய் ஊற்றலை. நான் போட்ட அந்த நெய் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு தப்பாயிடுச்சு, பதம் தப்பாயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பொட்டுக்கடலையை நீங்கள் அப்படியே பொடி பண்ணியும் போடலாம், இல்லை பாசி பருப்பை திரும்ப வறுத்தும் நீங்கள் வந்து பொடி பண்ணி போடலாம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசி பருப்பு வறுத்து அரைச்சி வச்சுட்டிங்கனாலும் நல்லது தான். ஸோ எங்கிட்ட வந்து பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸை வந்து நான் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதனால மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அப்படி இல்லைனா கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிஸ்தா மட்டும் வச்சுக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த நெய் உருண்டையில் நீங்கள் கருப்பட்டியில் பண்ணாலும் கருப்பட்டி சிரப் எடுத்து பண்ணால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை எல்லாமே வறுத்தும் போடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேங்காய் வந்து போடலாம். டெசிகேட்டட் கோகோனட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா பூண்டு முறுக்கு, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொண்டு போகிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். நம்ம ரொம்ப அழகாக குட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கடலை மாவு போட மாட்டோம். அரிசி மாவும் உளுந்து மட்டும்தான் போடுவோம். இது வந்து 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. தீபாவளி, பொங்கல் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு கலரை நல்லா கொடுக்கும். இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இதுவுமே இல்லை, கலர் எல்லாம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியமே இல்லை. ஸோ பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ பூண்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு 4 இல்லைன்னா 5. இதை போட்டுட்டு நல்லா மைய அரைக்கணும். மைய அப்படின்னா ரொம்ப ஃபைனா அரைக்கணும். உப்பு போட்டு நீங்க அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்டா ஜீரகம், கருவேப்பிலை கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்படி கரகரப்பா அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சுக்கணும். இதுல பூண்டு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க நீங்க பூண்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பட் பூண்டு மிளகாயோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் மிளகாய் பொடி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நார்மல் மிளகாய் கூட போட்டுக்கலாம். பட் அந்த நார்மல் மிளகாயில் போடும்போது கொஞ்சம் கலர் வராது, காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் மிளகாயோட அளவை குறைச்சிக்கணும். ஸோ பாருங்க இந்த மாதிரி ஃபைனாக இருக்கணும். இப்போ அரிசி மாவு, இது நான் 2 கப் எடுக்க போறேன். நார்மல் அரிசி மாவு தான், கடையில கிடைக்கக்கூடியது, பச்சரிசி மாவு. இப்போ உளுந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்படி சலிச்சு எடுத்தா வந்து முறுக்கு வெடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது கொஞ்சம் தூசி குப்பை இருந்ததுன்னா முறுக்கு வந்து வெடிக்க பார்க்கும். ஸோ அதனால நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடலை மாவும் நம்ம போடுறது இல்ல. தேவைப்பட்டா நீங்க கடலை மாவோ பொட்டுக்கடலை மாவோ நீங்க வந்து போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையை வந்து நம்ம அரைச்சு சலிச்சு இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்ம ஜவ்வரிசியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்ட் பண்ணி அரைச்சு அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்த வெரைட்டின்னு சொல்லலாம். இதுக்கு ட்ரெடிஷ்னலா இவ்வளவுதான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதுல பட்டர் போடுறோம். இதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் இந்த வரமிளகாய், இந்த பூண்டு பேஸ்ட்
ஜீரகம் பிடிக்காதவங்க ஓமம் போட்டுக்கலாம், எள்ளு போட்டுக்கலாம். ஃப்ளேவர் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாமே முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். இந்த டோ நம்ம பிசைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூடி வச்சிடணும், இல்லைன்னா வறண்டு போயிடும். ஸோ நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அளவில் ஸ்டார்ட் பண்ணி முறுக்கு போடுங்க. ஒரே அடியாக அதிகமாக போட்டுற வேணாம். 2 கப் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 2 கப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன முறுக்குனா ஒரு 30 முறுக்குக்கு மேலே வரும். 30 இல்லைன்னா 40 முறுக்கு வரும். ஸோ தேவைப்பட்டா நீங்கள் அதுலேயே தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு நல்லா சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கலாம். அப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு நம்ம பிழியும் போது கிராக் விடாமல் இருக்கும். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக தீபாவளிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வர மாவு யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மில்லில் கொடுத்து அரிசியும் உளுந்தையும் அரைச்சிக்கணும். அரிசி உளுந்தையும் அரைச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். உளுந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊற வைக்கக்கூடாது. உளுந்தை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி கூட கொடுத்துடலாம். ஸோ லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறவங்க வந்து அப்படி பண்ணலாம். இந்த மாவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஸோ இப்படி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம சின்ன சின்ன உருளைகளாக பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம முறுக்கு பிழியும் போது ஈஸியாக எடுத்து போடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக தீபாவளி டைமில் போடுவாங்க. நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். பட்டர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நெய் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. நான் மூடி வச்சிடறேன். இப்போ முறுக்கு மோல்டில் நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக உள்ளதை மோல்டு எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தடவி விட்டுக்கலாம். அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா முறுக்கு பிழியும் போது கொஞ்சம் ஈஸியாக பிழிய வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோல்டில் 5 கண்ணு மட்டும் விட்டுட்டு மீதிக்கு நான் செல்லோட்டை போட்டு ஒட்டிட்டேன். அப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிழிய முடியும், சின்னதாக பிழிய முடியும். உங்களுக்கு இது மாதிரி கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அது மேலே பிழிஞ்சுக்கலாம். இல்லைன்னா குட்டி குட்டி இது மாதிரி பூந்தி கரண்டி இருக்கும், அதுலேயும் நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, ஒரு குட்டி ரோஸ் மாதிரியே இருக்கும். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கடலெண்ணெய் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரைஸ் பிரான் ஆயில்ங்கிறது கொஞ்சம் கலராக இருக்கும், அவ்வளோதான். பட் டேஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃப்ளேவருமே வந்து இதில் வராது. இதனோட ஆயில் சத்து அடங்குன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்டி எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது சீக்கிரமா எல்லாமே ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள் கட்டர் இருக்கும், ஸோ அது மேலே நம்ம அப்படியே வந்து சின்ன சின்னதாக பிழிஞ்சு விட்டு அதை அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திணையில பண்ணலாம், வரகுல பண்ணலாம். எல்லாமே சேம் மெத்தட் தான். ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு அரைச்சிட்டு நீங்கள் உளுந்த வறுத்துட்டு அதோட சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் பண்ணும்போது கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுவாங்க. ஸோ பேக்கிங் சோடா போடும்போது அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் அது ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், நீங்கள் பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நம்ம கையிலேயே எடுத்து போடலாம், ஒட்டாது, அதே மாதிரி உடையவும் செய்யாது. ஷேப்பு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மாறாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃப்ரை ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சூடாக வந்து போட்டுறாதீங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டுடலாம். ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு 1 மந்த் வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1800 ரெசிபிஸ் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வெப்சைட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 ரெசிபிஸ் இருக்கும். 14 இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.